ஹலோ டீச்சர்ஸ், ஐம் சௌமியா ஃப்ரம் மெஸ்மர்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓ எக்ஸாம் மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன வீடியோ நம்மளுக்கு இன்றைக்கி போட போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வீடியோஸ் தான் போட போகிறோம். ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க, ப்ளஸ் இந்த வீடியோவில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் ப்ரூஃபோட கொடுக்குறேன் வித் பேஜ் நம்பரோட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, புக்கில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. இந்த இங்கிலீஷு, தமிழ் சிலபஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் காலேஜ் லெவலில் இருக்குது. அந்த சிலபஸ்லாம் லிட்ரேச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் வந்து லிட்ரேச்சர் ஓரியன்டடில் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் காலேஜ் லெவலில் படிக்கணும். அதே மாதிரி மேக்ஸும் வந்து எங்கேருந்து இருக்குது, எங்கேருந்து படிக்கணுன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதை வந்து பார்த்தேன். உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்கிறேன். நீங்கள் மேக்ஸுக்கு வெறும் ஸ்கூல் புக் மட்டும் பார்த்தா போதும். 6th to 10th வரைக்கும். ஸோ அதுலேயே வந்து பாதி வந்து இந்த வீடியோ பார்க்கும் போதே எதுலேருந்து கேட்டிருக்காங்க, எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். ப்ளஸ் நான் நெக்ஸ்ட்டு வந்து பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளோட மேக்ஸ் சிலபஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மேக்ஸ் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாப்பிக்கும் எந்தெந்த புக்கில் இருக்குது, எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்ற நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபர்தராக வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஸோ ஒரு 10 சம்மு எடுத்திருக்கேன் நான். ஸோ அந்த சம்மு எங்கே கேட்டிருக்காங்க, அது எப்படி போடணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்பலாம் பிஓ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பிஓ எக்ஸாமுக்கு எவ்வளோ கொஷின் வரப்போகுது அப்படின்றத சொல்லிடுறேன். டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸோ பிஓ எக்ஸாமுக்கு மேக்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 24 கொஷின் வருது. 24 கொஷின்ஸ். ஸோ இந்த 24 கொஷின்ஸும் நம்மளுக்கு எவ்வளோ 24 மார்க்கும் வேணும். இந்த வந்து 20, 21லாம் இல்லை, நம்மளுக்கு 24னா 24ம் நம்மளுக்கு வேணும், அவ்வளோதான். ஸோ ஃபுல் மார்க் நம்மளோட சப்ஜெக்டில் ஃபுல் மார்க் எடுக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி சம்ஸ் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் சிம்பிளாக கேட்டிருக்காங்க. 51, 85 எண்களுக்கு மீபேக்கா காண்க அப்படின்றாங்க. HCF. ஸோ வந்து மிகப்பெரிய காரணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்க? ஜஸ்ட்டு 6th செகண்ட் டேர்ம் புக்கில் இருந்து என்னது பேஜ் நம்பர் 23 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 23 நான் எக்ஸசைஸ் முதற்கொண்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1.2 3rd செகண்ட் சம் இது. ஸோ 3rd செகண்ட் சம் நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்கன்னா, சப்போஸ் புக் ஏதாவது ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். இது டிட்டோவாக இதே சம்மு இதே நம்பர் மாறாத இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது எப்படி பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51 தனியாகவே எடுங்க மீசிமா, 85 இதுக்கு தனியாக எடுங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இது 3வது வாய்ப்பாடில் வரும் 17 வாட்டி. நெக்ஸ்ட்டு 17. இது வந்து பார்த்திங்கன்னா 5வது வாய்ப்பாடில் வரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 17 வாட்டி வரும். 17 1. இதில் காமனாக இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் என்ன? காமனாக இருக்கிறதே 17 மட்டும்தான். அதில் ஹையஸ்ட் நம்பரும் அதை மட்டும் தான் எடுக்க முடியும் நம்ம. ஸோ அப்போ பெரிய நம்பர் அப்படின்னும் போது காமனாக ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது, பொதுவாக இருக்கிறது அப்படின்னும் போது 17 தான் உங்களோட ஆன்சராக வரணும். சி. வெரி ரொம்ப ஈஸியான சம் இது. ரொம்ப கஷ்டப்படாதீங்க. பிஓ வந்து நீங்கள் வந்து பிஓ எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, இப்போ ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிறேன், இல்லை நிறைய வாட்டி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மேக்ஸில் வந்து மார்க்கே வரல அப்படின்றீங்க. ஏன் மார்க் வரலன்னா, நீங்கள் சரியான ப்ரொசீஜரில் நீங்கள் போகல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க இனிமேல் வந்து மேக்ஸில் 24க்கு 24 எடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நீங்கள் வேணால் கன்ஃபார்மாக பாருங்கள். எப்படி நம்ம டெட் எக்ஸாமில் 30க்கு 30 எடுத்தோமோ அதே மாதிரி பிஓ எக்ஸாம்லேயும் நம்ம வந்து 24க்கு 24 எடுக்கலாம். ஸோ டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த பிஓ எல்லாம் ஒன்றுமே இல்லை.
ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கு. அதுலேருந்து தான் நான் வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸோ நேற்றே நான் வந்து சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம அகாடமியில் லான்ச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், டீட்டெயில்ஸ் கேளுங்க. கையில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் தொடங்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெல்லாம் விட்டுட்ருப்பீங்க. இப்போ வந்து ஒரே ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. தாராளமாக முன்னை விட இப்போ எடுக்கிற மார்க்கு ஹையாக தான் இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்லலாம், பிடிஎஃபாக கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிடிஎஃபாக நான் இப்போ கொடுக்குறேன்னா உங்கள் ஃபோனில் 4வது பிடிஎஃபோட 5வது பிடிஎஃபாக தான் அது போய் சேரும். அது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போவோம். அதே இந்த புக்கு மாதிரி நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் மாதிரி, இந்த புக் மாதிரி நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்ததுன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? இப்போ இதுதான் என்னோட காப்பி. என்னோட காப்பியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சம் எல்லாமே நான் அவ்வளோத்தையும் நான் வந்து போட்டிருக்கேன். எந்த பேஜ் எங்கே இருக்குது எல்லாத்தையும் நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொடுக்கணும், அனலைஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக என்னோட பேஜில் அவ்வளோ கிறுக்கியிருக்கேன் நான். ஸோ இதே மாதிரி என்னன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதை வந்து சுலபமாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் அந்த எக்ஸாமுக்குன்னு உக்காந்து தீவிரமாக படிக்கிறவங்க ஒரு மெட்டீரியல் கையில் புக்கு வச்சுக்கிட்டு தான் படிப்பாங்க. ஸோ இதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆனால் பிடிஎஃப்பில் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ உங்களோட ஃபோனு திடீர்னு எரர் ஆகிடுச்சுன்னா அது இதுவாகிடும். அதை நம்பிலாம் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்க முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், பேசிக்காக நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம், எல்லாருமே பாஸ் ஆகிறோம் தான் நம்ம படிக்கிறோம். அந்த பாஸ் ஆகிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றத தான் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு போகணும். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா, இதோட புக்கோட ரேட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன், திரும்பியும் சொல்கிறேன். இதோட ரேட் வந்து 600 மட்டும்தான். 7 செட்டு இருக்குது இதில். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பைலிங்குவலில் தான் இருக்குது. தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, தமிழ் மீடியம் கிடைக்குமா, இங்கிலீஷ் மீடியம் கிடைக்குமா? 2 மீடியத்துலேயும் தான் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு புக்கு நான் சொல்லிட்டேன். தமிழ் எலிஜிபிள் ரொம்ப பிஓக்கு தமிழ் எலிஜிபிள் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ தமிழ் எலிஜிபிள் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான், 20 மார்க் நீங்கள் இதில் எடுத்தால் மட்டும்தான் இந்த பேப்பரை நீங்கள் வேலிட் பண்ண முடியும். அவங்க டிஆர்பியில் வேலிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் நீங்கள் இதில் வந்து 20 மார்க் எடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு 9 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்கும் ப்ரீவியஸ் இயர். ஸோ அதாவது ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபஸ்ட்டு பிஓ எக்ஸாமில் தான் ஆரம்பித்தாங்க. அந்த தமிழ் எலிஜிபிள் பேப்பரில் இருந்து உங்களுக்கு இப்போ வந்து ப்ரீ லா எக்ஸாம் ஒன்று நடந்தது லா காலேஜில். ஸோ அவங்களோட தமிழ் எலிஜிபிள் அந்த கொஷின் பேப்பரும் இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம், வித் ஆன்சர் கீயோடு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதோட கொஷின் பேப்பர் மட்டும் இல்லை இந்த புக்கு, இது மெட்டீரியலும் தான். 10th புக்கில் தமிழில் நீங்கள் என்ன படிக்கணுமோ அது டீட்டெயிலாக வந்து இதில் கொடுத்துருப்போம். ஸோ இது வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ ஃபர்தராக வந்து அடுத்த சம்முக்கு போகலாம். இந்த சம் நான் சொல்லிட்டேன் எந்த புக்கில் எந்த பேஜில் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சம், ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்கள் முடித்தனர். ஏ மற்றும் அதே வேலையை 48 நாட்கள் செய்தார் எனில் பி எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. செய்யும் போது 16 நாளில் முடிச்சிடுறாங்க. 2 பேர் சேர்ந்து செஞ்சாலே ஈஸியாக முடிஞ்சிடும். சரி, ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 48 நாள் எடுத்துக்கிறாங்க.
அப்போ பி எத்தனை நாள் எடுத்துப்பாங்க தனியாக அப்படின்னு. இது எந்த புக்கில் இருக்குன்னா உங்களுக்கு 8th புக்கில் பேஜ் நம்பர் 154 எடுத்து பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் 4.23 ஸோ வந்து எடுத்துக்காட்டு 4.23 என்ற எடுத்துக்காட்டில் வந்து உங்களுக்கு இது இருக்குது. எடுத்துக்காட்டில் தான் இருக்குது. அதில் நம்மளுக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி போடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் ஃபார்முலாலாம் வேண்டாம். நம்ம 1/, அதெல்லாம் வேண்டாம். ஈஸியாகவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் செஞ்சாங்கன்னா 16 நாள். ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நாள் செஞ்சாங்க? 48 நாள். இப்போது இதில் என்ன பண்ணுங்கன்னா இதுலேருந்து இதை கழிக்க வேண்டாம். நான் கழிக்கவே சொல்லலை உங்களை. என்ன பண்ணுங்கன்னா ரெண்டுத்துலேயும் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். 48 தான் பெரிய நம்பர். ஸோ 48. 16வது வாய்ப்பாடில் 48 எத்தனை வாட்டி போகும்? 3 வாட்டி. 16 × 3 என்னது 48. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 × 1. அப்போது 48 × 1 என்னன்னா 48ன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா 48 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. அதில் ஏவும் கொடுத்துட்டாங்க. பி என்னன்னு கேட்குறாங்க, தனியாக கேட்குறாங்க. இப்போ இதே வந்து உங்களுக்கு ஏ கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி அவங்க கொடுத்துட்டாங்க, ஏவும் கொடுத்துட்டாங்க, பி மட்டும் தனியாக ஒதுக்கி கேட்குறாங்க. அப்படின்னும் போது இதை என்ன பண்ணிக்கணும்? இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ண என்னது 48/2. 2வது வாய்ப்பாடில் 48 வந்து எத்தனை வாட்டி? 24 வாட்டி. அவ்வளோதான். ஆன்சர் வந்து 24. முடிஞ்சிடுச்சு. ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸி. ரொம்ப தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தெளிவாக. ஏ ப்ளஸ் பி கொடுத்துருந்தாங்களா அதை எழுதிக்கோங்க, ஏ கொடுத்துருந்தாங்கன்னா எழுதிக்கோங்க. ரெண்டுத்தில் எது பெரிய நம்பரோ சைடில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அது வாய்ப்பாடில் வரும். எத்தனை வாட்டி வருதுன்னு பாருங்கள். அந்த எத்தனை வாட்டி வர்ற நம்பரை வந்து மைனஸ் பண்ணி டிவைடில் வச்சுருங்க. அவ்வளோதான். கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துச்சு. ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் டெட் எக்ஸாமில் நிறைய நம்ம பார்த்துட்டோம். மேக்ஸ் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பழைய வீடியோலாம் டெட் எக்ஸாமில் நிறைய குறியீடுலாம் பார்த்தோம். இந்த மாதிரி சம்ஸு எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 8th புக்கில் தான் இருக்குது. 8th புக்கில் லாஸ்ட்டாக ஒரு டாபிக் வரும், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தகவல் செயலகம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தகவல் செயல்முறை வந்து அந்த டாப்பிக்கில் இருந்து நம்மளுக்கு இதை கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் என்னன்னா 264. அந்த பேஜில் போய் பாருங்கள். டப்பா கொடுத்துருக்காங்க. அந்த டப்பாவில் ஒன்றுமே இல்லை. என்னன்னு பாருங்களேன். ஏ வந்து 00ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. பி வந்து 01, சி வந்து 02, டி வந்து 03, இ வந்து 04, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த டிவிஷன் என்ற வார்த்தை, ஸோ டிவிஷன் என்ற வார்த்தை வந்து எதில் வருது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிஷன் என்ற ஆர்டர் வந்து எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே வருது? டின்றது 03. ஸோ டின்றது வந்து பார்த்தீங்கன்னா 03. ஐ வந்து பார்த்தீங்கன்னா 08. பி வந்து எங்கே இருக்குது? இதோ இருக்குது பார்த்தீங்களா 21. ஐ வந்து திரும்பி என்னது 08. நெக்ஸ்ட்டு எஸ் வந்து எங்கே இருக்குது? இதோ இருக்குது 18. ஓ வந்து எங்கே இருக்குன்னா 14. என் வந்து எங்கே இருக்குது? 13. அப்போது உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? 03, 08, 21, 08, 18, 14, 13. ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த டப்பாவில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏவை வந்து 00 எடுத்துக்கோங்க, பியை வந்து 01 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ இசட் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு
அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் எடுத்து எழுத வேண்டியது தான், முடிஞ்சிச்சு. ஈஸியாக இருக்கா? 8th புக்லேருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க இது. நம்ம வந்து எந்த ஒரு காலேஜ் லெவல்லாம் போய் கேட்கல. நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் வந்து ஃபார்முலா பேஸ் பண்ண சம்மு. ஸோ இது வந்து நான் 2 வாட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இது வேண்டாம் உங்களுக்கு, ஒரு வாட்டியே போதும் இது. ஸோ நான் வந்து தமிழ் மீடியம்னா 2 வாட்டி ஆன்சர் கொடுத்துருக்கேன் டிவைடில். ஸோ இது வந்து ஒரு வாட்டி தான். என்னன்னா, தேய்மான மதிப்பு எந்த சூத்திரம் மூலம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 8th புக்கில் பேஜ் நம்பர் 145ல் உங்களுக்கு சரியா தவறான்னு ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷினில் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாவது கொஷினாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷினே இதுதான். ஸோ சரியா தவறா அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினே இதுதான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். P × 1 - R/100 பவர் n. ஸோ தேய்மான மதிப்பு அப்படின்னாலே அதோட ஃபார்முலா இதுதான், நடுவில் மைனஸ் வச்சு வரும். ஈஸியாக இருக்கா? ஃபார்முலா 8th புக்லேருந்து மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா விடப்பட்ட எண், இங்கே வந்து கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல என்ன எண் வரும் அப்படின்னு. மொதல் விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரையாங்கிளை கரெக்டாக கவனிங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிங்க. கூட்டலில் வித்தியாசம் இருக்கா, இல்லை கழித்தலில் வித்தியாசம் இருக்கா, இல்லை என்ன இது டிவைடில் வித்தியாசம் இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 3வது ட்ரையாங்கிள் நீங்களே போட்டுருவீங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே 18 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 18ல் 10 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 8. நெக்ஸ்ட்டு 18ல் 4 வந்து கழிச்சோன்னா 14, 10ல் வந்து 4 கழிச்சோன்னா 6. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பரை கழிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இங்கே டைரெக்டாகவே போயிடலாமே நம்ம. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாத. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 15லேருந்து 11 கழிச்சா 4 வந்துச்சா, அப்போ இங்கே டைரெக்டாக என்ன வரும், 15ல் 5 கழிச்சோன்னா 10, அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸி இதெல்லாம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்டையை போட்டு குழப்பிருப்பாங்க. 2வது வாய்ப்பாடில் வருமா, இல்லை இங்கி பிங்கி பாங்கி போடலாமா, என்ன பண்ணுறதுனே தெரியாத வந்து ரொம்ப மண்டையை குழப்பின்னு இருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா கூட்டலில் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து கழித்தலில் இருக்கா, இல்லை பெருக்கல்ல இருக்கா, 2வது வாய்ப்பாடில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்லை வகுத்தலில் இருக்கா, ஏதாவது ஒன்றுத்தில் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வகுக்கப்படும், எத்தனை வாய்ப்பாடில், 9வது வாய்ப்பாடில் இப்போ வகுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9வது வாய்ப்பாடில் வகுப்படும்னா, இந்த வகுப்படும் டிவிசிபிலிட்டின்ற டாப்பிக்கே எதில் இருக்குது அப்படின்னா 6th புக்கில் 2nd டேர்மில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதே சம்மு உங்களுக்கு புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க. புக் பேக்லேயே பேஜ் நம்பர் 13ல் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 13ல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மு உங்களுக்கு புக் பேக் கொஷினாகவே இருக்குது, ஆப்ஷனோட சூஸில் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா 9ஆல் வகுப்படும் அப்படின்னா 9ஆல் வகுப்படும்னா என்ன ரூல்ஸ், முதல்ல எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணி வர ஆன்சரு 9ஆல் வகுப்படுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன நம்பருன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல. ஸோ என்ன இருக்குது, 6 + 3 + 5 + 4 + ஸ்டார் இங்கே வருது +9 + 7. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா எல்லா நம்பரையும் கூட்டிக்கோங்க. ஸோ எல்லா நம்பரையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 34 வருது. 34 இந்த கூட்டல் ஸ்டார். 34 கண்டிப்பாக வந்து 9வது வாய்ப்பாடில் வராது. அப்போது 34க்கு அடுத்த நம்பர் என்னது, 35, அதுவும் வராது. அடுத்தது 36 கண்டிப்பாக 9வது வாய்ப்பாடில் 4 வாட்டி வரும்.
ஸோ அப்போ வந்து என்னென்னா இங்கே 2 போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு 34 கூட்டல் 2 என்னது 36. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 9வது வாய்ப்பாடில் வகுப்படுற மாதிரி இருக்குது. அப்போ ஸ்டார்ன்ற இடத்துக்கு என்ன வரும் 2, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். ஸோ த நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டில் இந்தியா குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையே உள்ள நாள்களை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த புக்கில் இருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்ம் புக்கில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 47. பேஜ் நம்பர் 47ல் எக்ஸசைஸ் 2.2. ஸோ எக்ஸசைஸ் 2.2ல் எத்தனாவது சம்? 12வது சம். இதுவே புக் பேக்கில் 12வது சம் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா இந்த சம் டிட்டாவாக கொடுத்துருப்பான். மொதல் விஷயம் என்னன்னா வருஷம் கொடுத்துட்டானா, வருஷம் கொடுத்தோடனே நம்ம கணக்கிடுறது என்னது, இது லீப் இயரா இல்லையா. கடைசியாக நம்மளுக்கு 20ன்னு முடியுதா, கண்டிப்பாக இது என்னது 2020ன்றதுனால இது கண்டிப்பாக லீப் இயர் தான். ஸோ லீப் இயர்னா என்னது, பிப்ரவரி 29 நாள் வரும். ஓகேவா? இப்போ அது ஓகே, அது தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு இன்னொரு 2 விஷயம் என்ன தெரியணும், குடியரசு தினமும் கல்வி வளர்ச்சி நாள் தினமும் தெரியணும். ஸோ குடியரசு தினம் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/1/2020. நான் இந்த 20/2020க்குனே கணக்கு எடுக்கிறேன். கல்வி வளர்ச்சி நாள் என்னது 15/7/2020, 7ஆம் மாதம். இப்போ இந்த 2த்துக்கும் இடைப்பட்ட நாட்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து கணக்கு எடுப்போம். ஸோ வந்து ஜனவரியில் நம்மளுக்கு 31 நாள், 31 நாளில் 24 நாள் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ, 5 நாள். அப்போது ஜனவரியில் 5 நாள், பிப்ரவரியில் 29 நாள், மார்ச்சில் வந்து உங்களுக்கு 31, ஏப்ரலில் வந்து 30, நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 31, ஜூன் 1 ஒரு 30, ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ ஜூலையில் தான் நம்மளுக்கு 7ஆம் மாதம் வருது. ஜூலையில் வந்து 15. ஸோ 15ஆம் தேதின்னும் போது நம்ம எதை கணக்கு எடுத்துக்கணும், 14 நாள் முன்னாடி நாளோட கணக்கு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 170ன்னு வரும். அவ்வளோதான். இதுக்கான நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது, முதல்ல அது லீப் இயரா, ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். லீப் இயரான்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு, ஸோ ஏன்னா வந்து கடைசியாக வந்து 2020ன்றதுனால 20 நாளால் வந்து வகுப்படும்ன்றதுனால இது லீப் இயர் தான். அப்போது பிப்ரவரி மாதம் 29 நாள் வரும். மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலையில் 15ஆம் தேதி நம்மளுக்கு கல்வி வளர்ச்சி நாள். அப்போது 14 வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ 14. இங்கே வந்து பேலன்ஸு இந்த 26லேருந்து அதுக்கப்புறம் 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 நாள் இருக்குது. ஸோ அந்த 5 நாள் சேர்த்து உங்களுக்கு 170 நாள். ஆப்ஷன் டி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மளுக்கு எது தெரியாது, நம்மளுக்கு சில பேருக்கு வந்து இந்த டேட் மட்டும் தெரியாது. அந்த டேட்டை மட்டும் நல்லா பார்த்துக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைபடம் நிறைய கொடுத்துட்றாங்க இந்த புக்கில் வந்து. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒரு பேப்பருக்கே, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கே எனக்கு 2-3 வரைபடம் கொடுத்துட்றாங்க. வரைபடம் கொடுத்துட்டு அதோட ஏரியா என்ன அப்படிலாம் கேட்டுடுறாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இதுலேருந்து மார்க் எடுக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுக்குறாங்க. அப்போ அதுலேயும் வந்து நம்ம மார்க் எடுக்கலன்னா எப்படி? நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மார்க்கே எடுக்காமல் இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு 4வது எக்ஸாம்லேருந்து இது ஒரு 5வது எக்ஸாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருப்பீங்க. இந்தமாரி அந்த தப்புலாம் பண்ணாதீங்க. இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்க போகிற ஒரு இது. அதுக்காக அதை வந்து ஈஸியாக விட்டுறாதீங்க. நிறைய பேர்லாம் வந்து இப்பயே வந்து படிக்க தொடங்கிட்டீங்க. ஸோ
ஸோ படிக்க தொடங்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ கீழே டேக் பண்ணுறோம், போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஒரு கொஷின் பேப்பரில் 3 கேள்வி கேட்குறாங்க. ஈஸியாக 3 மார்க் எடுத்துடலாம் நம்ம. என்ன கேட்டிருக்காங்க இதில்? கீழ்கண்ட படத்தின் பரப்பளவு என்ன? இது என்னது? இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு சதுரம். கரெக்டா? இப்படி ஒரு கோடு போட்டோன்னா சதுரம் எத்தனை இருக்குது? 1 2 3, இது ஒரு 4, இது ஒரு 5 சதுரம் இருக்குது. சதுரத்தோட பரப்பளவு என்னது? A². A இன்ட்டு A. இங்கே என்னது? இங்கே வந்து பரப்பளவு ஒரு சதுரத்தோட பரப்பளவு என்னது? 4 இன்ட்டு 4. 4 இன்ட்டு 4 என்னது? 16. அப்போது 16 இன்ட்டு எத்தனை சதுரம் இருக்குது? 5. 16 இன்ட்டு 5 என்னது? 16 இன்ட்டு 5 என்னது? 80. 80 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம இதை பார்த்தோன்னே என்னென்னா சதுரமா 4 4 4 அப்படின்ட்டு நம்ம வந்து கூட்டின்னு இருப்போம். அது வந்து சுற்றளவு. இது வந்து பரப்பளவு கேட்குறாங்க. A இன்ட்டு A, அவ்வளோதான் ஃபார்முலா. வேறு ஒன்றும் இல்லை. 4 இன்ட்டு 4னா 16. 16 எத்தனை சதுரம் இருக்குது? 5 சதுரம் இருக்குது. 16 இன்ட்டு 5 என்னது? 80. முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதாவது 2 எண்களின் கூடுதல் வந்து 36. மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு நம்ம ட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம்? ஷார்ட்கட்டில் ஆப்ஷன்லேருந்தே தான் போவோம். ஸோ இதுக்கு ஃபார்முலாலாம் உங்களுக்கு இருக்குதான். ஃபார்முலானா என்ன? அந்த பேஸ் பண்ணி எக்ஸு ஒய் அதெல்லாம் வச்சு போடும். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஈஸியாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது எந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா 8th புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 106 இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 2 நம்பரை கூட்டினோன்னா 36 கிடைக்கும். 2 நம்பரை கூட்டினா 36 கிடைக்குதானே ஆப்ஷனில் பார்ப்போம். 22யும் 14யும் கூட்டினா 36 கிடைக்குது. சரி, அதை வச்சுப்போம். இதை கூட்டினா கிடைக்குதா? 34 இல்லை. இதை கூட்டினா 38, இதுவும் இல்லை. இது 36 வருது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதையும் ஏவையும் வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். 8 அதிகம்னும் போது ஆப்ஷனில் ஒரு நம்பரை விட 8 அதிகமாக இருக்குமா? அப்போது 14ல் 8 கூட்டினா 22 கரெக்டாக வருது. இதையும் செக் பண்ணுவோம். 16ல் 8 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? அப்போ வந்து இது வந்து 4 கூட்டினா தான் 20 வருது. 8 கூட்டினா நம்மளுக்கு 24 தான் வரணும். ஸோ அப்போ வந்து இது தப்புன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாம் எக்ஸு ஒய் அதெல்லாம் வச்சிடலாம், நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு ஈஸியாகவே போட்டுடணும் மார்க். இவ்வளோதான். ஆப்ஷனில் இருந்தே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம்மம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. 1,1 2,2 A, B ஆகிய புள்ளிகள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும். அதில் ABயோட வேல்யூ என்ன? இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. நான் x2 - x1 y2 - y1 அதெல்லாம் ஃபார்முலாலாம் இருக்குது. நம்மளுக்கு அந்த ஃபார்முலாலாம் வேண்டாம். முதல் விஷயம் என்னன்னா 3 பாயிண்ட்டும் ஒரே நேர்கோட்டில் அமைதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு கிராஃபை வரைஞ்சிப்போம். லைட்டாக சின்னதாக ஒரு கிராஃப் வரைஞ்சிப்போம். நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து 0 1 2 3 4. இங்கே 1 2 3 4. ஸோ இப்போ 1,1ன்னா நம்மளுக்கு எங்கே வரும்? இங்கே வரும் கிராஃபில். ஸோ இதுதான் 1,1. 2,2 என்னது? இதுக்கு நேராக வரும் இங்கே 2,2. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் பியும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வரும் அப்படின்னுக்காங்க. இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வரப்போகுது. அது ஒன்று 0,0 இருக்கலாம், இல்லை அடுத்த பாயிண்ட்டு 3,3 இருக்கலாம். ஆனால் ஏல வர நம்பர் தான் பிலையும் வரும். ஒன்று 0,0 இருக்கணும் இந்த மாதிரி போகுது அப்படின்னும் போது. இல்லைன்னா 2,2க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 3,3. ஸோ அடுத்த நம்பர் 3,3 இருக்கணும். உங்கள் ஆப்ஷனில் ஏவும் பியும் ஒரே நம்பராக இருந்ததுன்னா அதுதான் உங்கள் ஆன்சர். முடிஞ்சிச்சு. இதில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. 3 3 3. அவ்வளோதான். ஒரு ஒன்றால் சிம்பிளிஃபையாக போட்டுடலாம். ஆனால் நிறைய பேர் நம்மலாம் என்ன பண்ணுறோம்?
இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப வந்து நம்ம கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி சம்ஸ்னாலே நம்ம வந்து திணறோம். ஆனால் ஈஸியாகவே எடுக்கலாம். 24 மார்க்கு மேக்ஸில் கன்ஃபார்மாக வந்து எடுத்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. தமிழ் எலிஜிபிளுக்கு கண்டிப்பாக படிங்க. 20 மார்க்கு எடுக்க முடியாதையே பிஜிடிஆர்பியில் 85,000 பேர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. எலிஜிபிளே ஆகாது. அவங்களோட மேஜரே திருத்தலை. ஆனால் பிஓ எக்ஸாமில் அந்த மாதிரி வேண்டாம். எலிஜிபிளுக்கு 20 மார்க்கு தான். இந்த கொஷின் பேப்பரில் 9 செட்டு கொஷின் பேப்பரை பார்த்தா மட்டுமே உங்களுக்கு போதும். அதுலேயே ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். இதில் ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் 9 செட்டு இருக்குது. ஸோ ஆனால் எலிஜிபிளுக்கு படிக்க மறந்துடாதீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனலைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வீடியோஸ் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்தராக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நான் வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து டவுட் இல்லாத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிஓ எக்ஸாம் அழகாக மார்க்கு பாஸ் மார்க் அழகாக கட் ஆஃபில் மேலே போய் ஜென்ரலில் போய் நிற்கலாம். நம்ம டவுட்டே வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம அகாடமிலேருந்து உங்களுக்கு பிஓ எக்ஸாம் ரிலேட்டடாக வீடியோஸ் வரும், கவலைப்படாதீங்க. ஃபர்தராக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோ வந்து போடுறேன். தேங்க்யூ.